பிரைஸ் காட். கர்த்தருடைய பிள்ளைகளே, காலை வேளையிலே தேவன் உங்களை சந்திக்கும்படியாக செய்த கிருபைகளுக்காக அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்லாமல் நேற்றைய தினம் நாம் யோசேப்பினுடைய கனவுகளை பற்றியும் அவர் தன் தகப்பனிடத்திலும் தன் அண்ணன் தம்பிகளிடத்திலும் அவர் சொல்லுகிறதை பற்றியும் அவருடைய தகப்பனார் அவரை கழித்து கொள்வதை பற்றியும் பார்த்தோம். இப்பொழுது ஆதியாகம புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து நாம் படிப்போம். அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீகோமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்பப் போகிறேன், வா என்றான். அவன், இதோ போகிறேன் என்றார். அல்லேலூயா. தன் தகப்பனுடைய சொல்லிற்கும் தன் தாயுடைய சொல்லிற்கும் உடனடியாக ஒரு பிள்ளைகள் சம்மதிக்கிறது என்று சொன்னால், அந்த பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையிலே உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்படத்தக்கவர்களும் மென்மேலும் பெருகுவதற்கு அவர்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. தன்னுடைய தகப்பனாரும் தன் தாயாரும் தன் பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை தான் சொல்லிக் கொடுப்பார்கள். அதனாலே பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்குள் உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படுத்தீர்கள், இது நியாயம் என்று எபேசியரிலே நான் படித்திருக்கிறேன். ஆகையினாலே தேவ ஜனங்களே, இங்கே இஸ்ரவேல் என்பது யாக்கோபினுடைய பெயர், உன்னை அவனிடத்தில் அனுப்பப் போகிறேன், வா என்றான். அவன், இதோ போகிறேன் என்றான். அப்படித்தான் பிள்ளைங்க இருக்கணும். இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க, அப்பா ஒரே ஒரு வேலையை அவரிடத்தில் வாங்க முடியவில்லை, கடமைக்காக பள்ளிக்கு செல்லுகிறார்கள். அந்த பள்ளிக்கு செல்வதிலே கூட இன்று ஒரு நாள் நான் லீவ் எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லி அவர்கள் தங்கள் உடம்புக்கு ஏற்றபடியாக அந்த உடம்புகளும் அவர்களுக்கு ஒத்துழைக்கவில்லை என்று சொன்னால், நாம் இப்பொழுது சாப்பிடுவதெல்லாம் வெறும் மருந்து சாப்பாடு என்று சொல்லப்படுகிறது. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மருந்து சாப்பாட்டை சாப்பிட்டாலும், விஷத்துக்கு யாதொன்றை நீ சாப்பிட்டாலும் அது உன்னை அணுகாது என்று சொன்னால், நாம் தேவனை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை முன்பாக வைத்து அவரை நாடி அவரை பிடித்து கொள்ள வேண்டும். ஆண்டவரை மாத்திரம் ஒரு மனிதன் பிடித்து கொள்வான் என்று சொன்னால், அவன் மென்மேலும் அவன் ஆசீர்வதிக்கப்படுவதாக இருப்பான் என்று அங்கே சொல்லப்படுகிறது. அப்பொழுது நீ போய் உன் சகோதரனுடைய சேமம் எப்படி என்று, ஆடுகள் எப்படி இருக்கிறது என்று பார்த்து எனக்கு மறு செய்தி கொண்டு வா என்று அவனுக்கு சொல்லி எபிரேன் பள்ளத்தாக்கிலே இருந்து அவனை அனுப்பினான். அந்தபடியே அவன் சீகோமுக்கு போனான். அப்பொழுது ஒரு மனிதர் அவன் வெளியிலே வழி தப்பி திரிகிறதை கண்டு, அந்த காட்டில் அவனுக்கு வழி தெரியல, அங்கே வழி தப்பி திரிகிறதை பார்த்துட்டு ஒரு மனுஷன், என்ன தேடுகிறாய் என்று அவனை கேட்டான். அதற்கு அவன், என் சகோதரரை தேடுகிறேன், அவர்கள் எங்கே ஆடு மேய்க்கிறார்கள் சொல்லும் என்றான். அந்த மனிதன், அவர்கள் இவ்விடத்திலிருந்து போய்விட்டார்கள், தோத்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்ல கேட்டேன் என்றான். தோத்தான்ற ஒரு இடத்துக்கு போகலான்னு சொல்லி அவர் பேசிக்கிட்டு நான் கேட்டேங்கய்யா, போங்க என்றான். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை தொடர்ந்து போய் அவர்களை தோத்தானிலே கண்டுபிடித்தார். அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு, அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி, அவன் கண்ட கனவுகளை அவன் சகோதரத்திலும் அவன் தகப்பனிடத்திலும் சொல்லும் பொழுது, இந்த சகோதரர்கள் நாமெல்லாம் அவனை வணங்கும்படியாக கனவு கண்டேன் என்று சொல்லுகிறானே, நாமெல்லாம் அவனை வணங்க வேண்டுமா? அவன் சின்ன எல்லாரும் சிறிய பையனாயிற்று, இவன் இவ்வளவு திமிர் பிடித்த பேச்சுக்களை பேசுகிறானே, இதோ காட்டிலே இவன் மாட்டிக்கொண்டான், இவனை நாம் என்ன செய்யணும், கொலை செய்யணும்னு அவர்களை யோசனை பண்ணி ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், இதோ கனவு காண்றவன் வராயா, வந்துங்கிறான், நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்டமிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள் அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் என்று பார்ப்போம் என்றார்கள். நம்ம அவனை கொன்று
இந்த ஒரு மிருகம் சமைச்சின்னு சொல்லி நான் பார்க்கல, அவன் சொப்பனம் எப்படி படிக்குதுன்னு பார்க்கலான்னு இவங்க ஒரு ஐடியா போடுறாங்க. ஆனால் சொப்பனத்தை கொடுத்தது தேவனாகி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அல்லவா. ஒரு சொப்பனம் இல்லை, அவர் ஒரு வார்த்தை தன்னுடைய வாயில் இறங்கி விட்டால், அவர் உன் மீது கிருபையாக இருக்கிறபடினாலே, உன் மீது அன்பாக இருக்கிறபடினாலே, அவர் ஒரு பார்வையினை பார்த்து விட்டால், நீ எப்பொழுதுமே நீ அவருக்கு என்ன விரோதமான காரியங்கள் செய்தாலும் அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறவராகவே உன் வாழ்க்கையிலே மாறிவிடுகிறார். பிள்ளைகளே, சொப்பனங்கள் எப்படி முடியும் என்று பார்ப்போம் என்று சொல்லி ரூபன் அதை கேட்டு அவர்கள் கைக்கு தப்புவித்து அவனை தகப்பனிடத்துக்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய் ரூபன் அவனை கொடுக்க வந்தவன். அவன் என்ன பண்ணுறான், என்னடா இது நம்ம தம்பியை கால் பண்ணுறான்னு நினைக்கிறானுங்களே, எப்படியாவது நம்ம அவனை இவன் கைக்கு தப்பிச்சு அவனை அப்பா அனுப்பிச்சோன்னு அவன் யோசனை பண்ணுறான். அவர்களை நோக்கி அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் ரத்தம் சிந்தலாகாது, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனுடைய பிள்ளைகள். கொலை செய்யக்கூடாது, கொலை செய்யாதிருப்பாயாக என்று ஆண்டவர் சொல்லியிருக்கவில்லையா? நீங்கள் ரத்தம் சிந்தக்கூடாது, அவனை கொல்ல வேண்டாம். அதனால் அவன் ஐடியா பண்ணிடுறான், நீங்கள் ரத்தம் சிந்தலாகாது, நீங்கள் அவன் மேல் கை வைக்காமல் அவனை வனாந்திரத்தில் இந்த குழியிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லி இவ்விதமாய் ரூபன் அவர் கைக்கு தப்புவித்தான். யோசேப்பு தன் சகோதரத்தில் சேர்ந்தபோது யோசேப்பு உடுத்தியிருந்த பலவர்ண அங்கி அவர்கள் கயற்றி அந்த துணியெல்லாம் அவனுங்க கைட்டின்னு அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறுங்குழியாக இருந்தது. நீ பாதாளத்திலே போடப்பட்டான், நீ உன்னை மரண குழிக்குள்ளே ஒருவன் தள்ளிவிட்டான், அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு நலம் தரும்படியாய், உன் வாழ்க்கை நலம் பெறும்படியாய், உன் வாழ்க்கை பரிசுத்தமாக்கும்படியாய், உன்னை உயர்த்தும்படியாய் அவர் அங்கே நின்று கொண்டே இருப்பார். அந்த குழியிலே அவர்கள் போட்ட பொழுது அந்த குழி தண்ணீர் இல்லாத குழியாக இருந்தது. அல்லேலூயா. எந்த நிலைமையிலே நீ இருந்தாலும், எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் நடுவரே. அனாதையாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், என் அலக்கத்தையே சொல்லி சொல்லி அலக்கழிப்பார்கள். அனாதையாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், என் அலக்கத்தையே சொல்லி சொல்லி அலக்கழிப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் நேசர் ஒருவரே, என் தேவன் நடுவரே. என் தேவன் எல்லாருக்கும் நடுவராயிருந்து இந்த நாளை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே அவன் குழியிலே தள்ளப்பட்டிருக்கிறான். பின்பு என்ன நடக்கிறது என்பதை நாம் நாளைக்கு காலையிலே அதை நாம் சிந்திப்போம், தியானிப்போம். நாம் ஜெபித்து முடிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் உம்மாண்டைக்கு வருகிறப்பா. ஆண்டவரே, இந்த நாளை நல்ல நாளாக்கி கொடுத்ததற்காக நன்றி. உன்னை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, இந்த ஜிபே ஆண்டவரே, இந்த யூடியூபை, இந்த ஸ்டேட்டஸை ஆண்டவரே, ஃபேஸ்புக்கை பார்க்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய வார்த்தைகளை கேட்டு கவனிப்பார்களாக. தேவன் தாமே ஒருவரை ஆசிரியம், வியாதி உள்ளவர்களை குணப்படுத்தும். பிள்ளை இல்லாத என்னுடைய அருமை சகோதரிகளுக்கு கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்துக் கொடும். அவள் கர்ப்பப்பையை நிரப்பும். இயேசுவின் ரத்தம் ஜெயமாய் மாறட்டும். இயேசுவின் வல்லமை பாயட்டும். ஒவ்வொருவருக்கும் கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்தை கொடுத்துருங்க. ஆண்டவரே, திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு திருமணங்களாக கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஒவ்வொருவரும் எங்களுக்கு யாரெல்லாம் எங்கள் நினைவிலே வருகிறார்களோ, எங்களுக்கு யாரெல்லாம் தெரிந்த முகங்களோ, எங்களோடு யாரெல்லாம் உரையாடுவார்களோ, இல்லை உரையாடாமல் விரோதமாக இருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தில் விரோதிகளுக்கும் நீர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கு. ஆசீர்வதி பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.